நமஸ்தே. பொதுவா மக்கள் என்ன கொஞ்சம் அங்கலாய்த்து பேசுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, "ஆ மேடம் நான் ரொம்ப நல்லவன் தாங்க. அதனால எனக்கு மட்டும் ஏன் இவ்ளோ துன்பம் வருகிறது? எந்த ஒரு பாதிப்பும், ஒரு கஷ்டமும் வந்துறக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு செயலையும் ரொம்ப கவனமா நான் பார்த்து பார்த்து செய்வேன். குறிப்பா யாருடைய வம்பு தும்புக்கும் நான் போகவே மாட்டேங்க." அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு கூற்று மகாபாரதத்திலிருந்து நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அ பொதுவாவே தெரிஞ்ச விஷயம் தான் இந்த கார்மிக் அக்கவுண்ட் கர்மா அப்படிங்கிறது. நம்ம ஏதோ ஒரு செயல் செஞ்சுட்டு வரோம். அதோட பின்விளைவு வந்து பாவம், புண்ணியம்னு வகுக்கப்படுகிறது. அந்த துன்ப விளைவுகள நம்ம சந்திக்கும் பொழுது அத பாவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்ப விளைவுகள சந்திக்கும் பொழுது அத புண்ணியம் அப்படின்னு சொல்றோம். என்ன ஒரு கர்மா, பாவம் செஞ்சுட்டு வந்தேனோ நான் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் தான் அனுபவிக்கும் துன்பங்களுக்கு அவன் செய்த பாவங்கள் மட்டும் காரணமாக அமைந்து விடுவதில்லை. அது 2வது பட்சம் தான். ஆனால் தன் கண் முன்னே நடக்கும் ஒரு அநீதியை ஒருவர் இன்னொருவரை துன்பப்படுத்தும் பொழுது, அந்த இடத்தில் நாம் இருக்கிறோம். இருந்து கொண்டும் கண்டிக்கக்கூடிய நிலைமையில் இருந்தும் கண்டிக்காமல், தடுத்து நிறுத்தாமல், பாதிக்கப்பட்டவருக்கு நியாயம் வழங்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அதுதான் மிக சிறந்த பாவமாக மாறி மக்கள் அனுபவிக்கும் பெரும்பாலான துன்பங்களுக்கு காரணமாக வித்திடுகிறது. வயலன்ஸ் ஆஃப் பேட் பீப்பிள் இவ்ளோ இருக்குன்னு நம்ம வருத்தப்பட்டோம்னா, இட் இஸ் டியூ டு சைலன்ஸ் ஆஃப் குட் பீப்பிள். ஸோ இததான் ஒரு முறை கிருஷ்ணரும், அர்ஜுனரும் உரையாடி கொண்டு வரும்பொழுது, அர்ஜுனர் சொல்லுவாரு, நானும் எங்க அப்பாவும் நல்லவர் தானே. இந்த துரியோதனன் மட்டும் ஏன் இவ்ளோ கெட்டவனா இருக்காரு? அவருடைய அப்பா, பெரியப்பா கூட எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாரு. அவரும் கெட்டவர் தான். ஒரு கெட்டவங்க கையில ஒரு ராஜ்ய பரிபாலனம் போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்லும்போது, கிருஷ்ணர் கொஞ்சம் கடுமையாகவே கேட்பார். "உன் அப்பா பாண்டு யோகியமா? அவர் நல்லவர் தானே! அவர் என்ன செய்தார்? அவர் நல்லவராக இருக்கும் பட்சத்தில், நாட்டு பரிபாலனம் செய்யும் அந்த பொறுப்பை தான் எடுத்துக்கொள்ளாமல் அதை விடுத்து ஏன் கானகம் சென்றார்? துறவு பூண்டார். இந்த தீயவர்கள் கையில் ஒப்படைத்துவிட்டு. இந்த தீயவர்கள் இந்த ராஜ்யத்தை எடுத்து ஆள்வதற்கு அவர் வழிவகுத்தார், வழிவிட்டார். அதன் விளைவாகத்தான் அவருடைய வாரிசுகளான நீங்கள் இன்று ராஜ்யமோ, பாதி ராஜ்யமோ, ஒரு கிராமமோ, ஒரு ஊரோ, ஒரு வீடு கூட தரமாட்டேன். ஊசி முனை இடம் கூட நான் தரமாட்டேன் என்று துரியோதனன் கூறி நீங்கள் அந்த துன்பத்தை அனுபவிக்கும் நிலைக்கு நீங்கள் உள்ளாகி இருக்கிறீர்கள். ஆக பாவம் செய்வதை விட பாவம் செய்வதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது, அதில் தங்களுடைய பங்களிப்பை அளிக்காமல் அல்லது தீயவர்களுக்கு வழங்குவது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்காமல் இருப்பது. இது போன்ற செயல்களால் தான் மக்கள் பெரும்பாலான துன்பத்திற்கு காரணமாக அமைந்து விடுகிறது அப்படின்னு சொல்றாரு. சோ இன்றைய காலகட்டத்துல 21ஆம் நூற்றாண்டை நோக்கி நாம் முன்னேறி கொண்டிருந்தாலும் இன்னமும் எல்லா விதமான துன்பங்களும் இருக்கத்தான் செய்கிறது. குறிப்பாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. இன்னமும் துன்பத்தில் சிக்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை தவிர சமூகத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றாலும் எல்லாவித துன்பங்களும் இருக்கிறது. அதாவது அறிவியல் உலகம் வளர வளர அதன் வளர்ச்சிக்கு ஏற்ப துன்பங்களின் அடுத்தவர்களை இம்சிக்கும் வளர்ச்சியும் அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கிறது. இதற்கு நான் என்ன செய்துவிட முடியும்? உங்கள் கண் முன்னால் ஒரு தவறு நடக்கும் பொழுது அதை நிறுத்துவதற்கு நீங்கள் ஏதோ பெரிய ஆயுதம் எடுக்க வேண்டும், வசைபாட வேண்டும் என்றெல்லாம் அவசியமே இல்லை. அந்த தவறு செய்யும் நபரிடத்தில் சென்று நீ செய்வது தவறு. அது உறவுகளாக இருந்தாலும் சரி, அல்லது சமூக நபராக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்வது தவறு. நீங்கள் செய்யும் இந்த தவறில் எனக்கு உடன்பாடு இல்லை. இதில் என்னுடைய சப்போர்ட், எந்த விதமான சப்போர்ட்டும், மென்டல் சப்போர்ட், மாரல் சப்போர்ட், எஸ்பெஷலி எக்கனாமிக் சப்போர்ட் நான் வழங்க மாட்டேன். நமக்குள்ள ஒரு எல்லை வகுத்துப்போம். இதுதான் இந்த கோடு, இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். அப்படி என்று நாம் வழங்கும் ஆதரவை நிறுத்தி கொண்டாலே அவரிடமிருந்து தீயவரிடமிருந்து விலகி கொண்டாலே தீயவர் சற்று யோசிப்பார். இதுதான் மகாபாரதத்திலும் துரியோதனன் இறப்பதற்கு முன் 3 பேர்களுடைய வதம் நடைபெறுகிறது. ஒரு குரு பிதாமகர் பீஷ்மர், அடுத்தது குரு துரோணாச்சாரியார், அடுத்து நண்பர் கர்ணர். இந்த 3 பேர்களும் முதலில் துரியோதனனுக்கு வழங்கும் ஆதரவை விலக்கி கொண்டிருந்தாலே இந்த மகாபாரத போர் மூண்டிருக்காது. அதுதான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய
ஏக்கமும், எண்ணமும் கூட. சோ இந்த நிமிஷத்துல இருந்து அது இப்ப சமூகத்துல நடக்கும் அவலங்கள் நாம் வலைதளங்கள் மூலமாக கூட பார்க்க நேரிட்டாலும், ஒரு சின்ன லைக் போடுறதன் மூலமாகவும் நாம் எதிர்ப்பை தெரிவிக்கலாம். ஒரு சின்ன ஷேரிங் செய்வதன் மூலமாகவும் நாம் நம் எதிர்ப்பை தெரிவிக்கலாம். யாருக்கு? தீங்கு செய்பவருக்கு நான் என்னுடைய எதிர்ப்பை மிக நாகரிகமான முறையிலேயே முதல் கட்டமாக வெளிப்படுத்துவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உண்டு. இனிமேல் நாம் செய்யும் செயல்களில் நாம் பாவம் செய்யாமல் இருந்தால் மட்டும் பத்தாது. நம் கண்முன் ஒரு பாவம் நடக்கும் பொழுது, அதை தட்டி கேட்டு அதை சரி செய்வதிலும் அல்லது தீயவரிடமிருந்து நாம் விலகிக் கொள்வதிலும் ஒரு விழிப்புணர்வு வேண்டும். நன்றி. மீண்டும் அடுத்த சந்திப்பில் சந்திப்போம்.